ஹாய் எவ்ரிஒன் வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 2025 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? 29ஆம் தேதி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 29/6ன்னு சொல்லிட்டு. எப்போதுலேருந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும். ஓகேங்களா? ஸோ 1ஆம் தேதின்னு சொன்ன உடனே டேரெக்ட்டா 1ஆம் தேதி நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிறக்கூடாது. ஒரு 3 to 4 டேஸ் வந்து போகட்டும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா, அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா டேட்டா கரெக்ஷன் பீரியட் சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனல் காப்பி எடுத்தவங்களுக்கு 30ஆம் தேதியிலேருந்து ஜூலை 30லேருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி 3 நாள் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாமினேஷன்ஸ், டைப்ரைட்டிங் எக்ஸாமினேஷன்ஸ், அக்கவுண்டன்சி எக்ஸாமினேஷன்ஸோட டேட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஷார்ட் ஹேண்ட் ஜூனியர், இன்டர்மீடியேட், சீனியர் ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன்ஸ் 23, 24ல நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன்ஸ் ஏர்லியராக வந்து நடக்கும். ஜூனியர், இன்டர், சீனியர் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு முன்னாடி. பட் இந்த வாட்டி வந்து அதே வாரத்தில் வந்து நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அக்கவுண்டன்சி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மறுநாள் மண்டே வந்து நடக்கும். டைப்ரைட்டிங் ப்ரீ ஜூனியர், ஜூனியர், சீனியர் அண்ட் ஹை ஸ்பீட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து 30, 31 ஆகஸ்ட் மாதம். டென்டேட்டிவ் டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து நவம்பர் 6ஆம் தேதி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி நவம்பர் 6ல் வந்து வந்துரும். சப்போஸ் அப்படி வரலன்னா, அங்கேருந்து ஒரு 1 வீக் அப்புறமாவோ இல்லை முன்னாடியே வரதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? தென் இம்பார்ட்டன்ட் நோட் கொடுத்துருக்குறாங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ், எக்ஸாமினேஷன்ஸ் ரிசல்ட்ஸ் ஆர் பியூர்லி டென்டேட்டிவ். டென்டேட்டிவ் அப்படின்னா ஒரு டெம்பரரியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை கேண்டிடேட்ஸ் அலர்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த டேட்டில் தான் வந்து நடக்கும். அதுதான் சொன்னேன். ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக் முன்ன பின்ன வந்து இருக்கலாம். ஓகே. ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது அஃபிஷியலாக வந்த நோட்டிஃபிகேஷன். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இதே தான் வந்து தமிழில் கொடுத்துருக்குறாங்க. பூர்த்தி செய்வதற்கான கடைசி நாள் 28/7/2025. ஓகேங்களா? கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து 3 நாள் கொடுத்துருக்குறாங்க. தென் அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் சில இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இதையுமே நம்ம வந்து பார்க்கணும். Okay. The candidate should possess the required qualifications on the date and as per the publication of notification. ரெக்வயர்டு குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்னன்றதை பார்க்கலாம். ப்ரீ ஜூனியர் கிரேட் டைப்ரைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 6வது பாஸ் பண்ணியிருக்கணும் ரெக்கக்னைஸ்டு ஸ்கூலில். ஜூனியர் டைப்ரைட்டிங் வந்து பண்ணுறதுக்கு போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழுக்கு வந்து மினிமம் 8th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தென் சீனியர் வந்து பண்ணுறதுக்கு டைப்ரைட்டிங்கில் ஜூனியர் கிரேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஷார்ட் அண்ட் ஜூனியர் இங்கிலீஷ் ஆர் தமிழ் அது வந்து 10th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்மீடியேட் பண்ணுறதுக்கு இன்டர் கிரேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஜூனியர் கிரேட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இன்டர் கிரேட் பண்ணுறதுக்கு. சீனியர் வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியேட் கிரேட் வந்து எஸ்எஸ்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இங்கிலீஷ் சீனியர். அதே மாதிரி தமிழ் சீனியர் வந்து பண்ணுறதுக்கு தமிழ் ஜூனியர் ஷார்ட் ஹேண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. தென் ஹை ஸ்பீட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சீனியர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த கிரேடாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஷார்ட் ஹேண்டாக இருந்தாலும் சரி, டைப்ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, 150, 180, 200 ஆர் 120, 150, 180 எதுவாக இருந்தாலும் சரி, சீனியர் கிரேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஹை ஸ்பீட்னா. நெக்ஸ்ட் அக்கவுண்டன்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஸ் இன் எஸ்எஸ்எல்சி ஆர் ஈக்குவலன்ட் எக்ஸாமினேஷன் கேன் அப்பியர் ஃபார் அக்கவுண்டன்சி எக்ஸாமினேஷன். 10th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அக்கவுண்டன்சி ஜூனியர் கிரேடுக்கு. அக்கவுண்டன்சி சீனியர் கிரேடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் சர்டிஃபிகேட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லைனா வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். தென் கேண்டிடேட்ஸ் 12வது தான் இம்பார்ட்டன்ட். கேண்டிடேட்ஸ் ஆர் பர்மிட்டட் த்ரூ அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஆஸ் பிரைவேட் கேண்டிடேட் ஃபார் கேட்டகரிஸ் எக்ஸப்ட் ப்ரீ ஜூனியர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். ப்ரீ ஜூனியர் தவிர்த்துட்டு மற்ற எல்லா கிரேடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, ஷார்ட் ஹேண்டாக இருந்தாலும் சரி, என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் மூலமாகவும் போகலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லைனா நீங்கள் வந்து ப்ரைவேட்டாகவும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸப்ட் ப்ரீ ஜூனியர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த டவுட் வந்து வேண்டாம். ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணலாமா? ப்ரீ ஜூனியர் தவிர்த்துட்டு மற்ற எல்லா கிரேடுமே டைப்ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, ஷார்ட் ஹேண்டாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நோ கேண்டிடேட் வில் பி பர்மிட்டட் டு அப்பியர் ஃபார் தி எக்ஸாமினேஷன் இன் மோர் தேன் 1 கிரேட் இன் தி சேம் சப்ஜெக்ட். அப்படின்னா இப்போது சீனியரும் ஜூனியரும் ஒரே சப்ஜெக்டில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது மால் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்புறம் சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நான் இந்த இது வந்து அட்டாச் பண்ணுறேன்.
டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நீங்கள் பொறுமையாக வந்து பார்க்கலாம். தென் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். எஸ்எஸ்எல்சி வேணும். எஸ்எஸ்எல்சி பாஸ் சர்டிஃபிகேட் வந்து செல்ஃப் அட்டஸ்டட். ஓகே, நீங்கள் எங்கேயும் போய் க்ரீன் இங்க் வாங்க வேண்டாம். நீங்களே ஒரு சைன் போட்டிங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 10th முடிக்கல அப்படின்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரீசென்ட்லி டேக்கன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். வெறும் ஃபோட்டோ மட்டும்தான். ஓகே, அதில் நேமோ டேட் ஆஃப் பர்த்தோ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. தென் ஜூனியர் சர்டிஃபிகேட்டோ இல்லை இன்டர் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் இருந்தாலே போதும். க்ரீன் இங்க் வந்து வாங்க வேண்டாம். அதுக்கப்புறமா ஆதார் கார்டு. எனி ஒன் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஐடென்டிட்டி ப்ரூஃப் பியரிங் ஐடி நம்பர், ஃபோட்டோ, நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணுங்க. இந்த டீட்டெயில்ஸ் நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஃபில்டு டேட்டா கூட மேட்ச் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, தென் கரெக்டான டேட்டில் வந்து சப்மிட் பண்ணிடணும். லேட்டாக சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது. தென் வேறு எந்த மோட்லேயும் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் மட்டும் வந்து பார்க்கலாம். ஒரு 2 சப்ஜெக்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இன்ஸ்டியூட் மூலமாக வர கேண்டிடேட்ஸ் வந்து இன்ஸ்டியூட் மூலமாக அப்ளை பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டியூட் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. தென் அதர் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் அப்படியே ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். லாஸ்ட் டேட் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. லேட்டாக வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? மோஸ்ட்லி அவங்களே செலக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்டர் பண்ணுற லொக்கேஷன் டேட்டா பொறுத்து. ஓகேங்களா? உங்களுடைய பிளேஸை பொறுத்து அவங்களே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க. தி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஷுட் பி சப்மிட்டட் ஆன் ஆர் பிஃபோர் 28/7/2025 5 PM சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் டேட்டு ஸ்ட்ரிக்ட்லி இது தான். அப்புறம் மோஸ்ட்லி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா அப்படி பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லி பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படி வந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து ஃபீஸ் வந்து பே ஆச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த கரெக்ஷன்ஸ் பண்ணுற இதுவெல்லாம் வந்து பார்க்காம ப்ராப்பராக வந்து ப்ரிவ்யூ காப்பி வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் காப்பி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டும் நேம், ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, டேட்டா கரெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் வரும். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்ளிகேஷன் சப்மிட்டட் அண்ட் ஜெனரேட்டட் வித் வேலிட் அப்ளிகேஷன் நம்பர் வில் பி ப்ராசஸ்டு ஃபார் தி எக்ஸாமினேஷன். உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிருக்கணும் ஒன்று. தென் அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேட் ஆகிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, டேட்டா கரெக்ஷன் பீரியட்க்கு அப்புறமா அப்ளிகேஷன் எதுனா கரெக்ஷன்ஸ் பர்மிட் பண்ண அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டீட்டெயில் ஹால் டிக்கெட் ஜெனரேட்டட் பேஸ்ட் ஆன் தி டேட்டா சப்மிட்டட் இன் ரெஸ்பெக்டிவ் அப்ளிகேஷன்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தி யூனிக் அப்ளிகேஷன் நம்பர் வில் நாட் பி கரெக்டட் அட் எனி காஸ்ட். அப்ளிகேஷன் நம்பர்லாம் ஜெனரேட் ஆனதுக்கப்புறமா எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டேட்டா வந்து என்டர் பண்ணுறீங்களே உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதுவும் நீங்கள் சப்மிட் பண்ணுற ப்ரூஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டோட டீட்டெயில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும். அப்படி வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா பர்மிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. மெயினாக நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர்ஸ் நேமு. ஓகேங்களா? அடுத்த மற்ற எல்லாமே வந்து வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டோட் ஆஃபீஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தென் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டூரிங் தி எக்ஸாமினேஷன். இதெல்லாம் நம்ம அப்புறமா வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனுமே நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். சரிங்களா? நான் இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். ஒன் டைம் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து டைம் டேபிள் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி எக்ஸாம் கிடையாது. இப்போ டைம் டேபிள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுவுமே என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 2025 எக்ஸாமினேஷன் பற்றின அடுத்தடுத்த அப்டேட் வந்து வெப்சைட்டில் வந்து வரப்போ நம்ம சேனலுமே அது ரிலேட்டடாக வீடியோ வந்து வரும். ஸோ நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.